வணக்கம் மாணவர்களே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா 12ஆம் வகுப்பு இங்கிலீஷ் பாடத்துக்கான குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மிஸ் வந்து 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆண்டான மிஸ் நமக்கு வந்து எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து காம்பவுண்ட் வேர்ட் கண்டுபிடிக்கிறப்ப இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நவுன் ப்ளஸ் ஜெரண்ட் அது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம அதை எழுதுவோம்ல அது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நமக்கு விரிவாக்கம் எக்ஸ்பேன்ஷன் அது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளிப்டு வேர்ட்ஸு, அடுத்து வந்து பிரேசல் வெர்ப் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்னில் ஒன்று, இந்த மாதிரி வந்து கிராமரில் வந்து சின்ன சின்ன கிராமர்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போயம் கொஸ்டின் கொடுத்து போயம் லைன் கொடுத்து அது கொஸ்டின் கீழே 2 கொஸ்டின் கொடுத்து நமக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்து வந்து நம்ம கிராமரை வந்து மாற்றுவோம் பார்த்தீங்களா, டேரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சு, இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் அதெல்லாம் மாற்றோம்ல, அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அந்த மாதிரி கிராமர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. சிமிலராக அதெல்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, மெட்டஃபரா அந்த இது கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ப்ராவர்ஸை வந்து நம்ம மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒன் வேர்ட்ஸ் நமக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நிறைய ஒன் வேர்ட்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாலே கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷில் வந்து பாஸ் ஆகிடணும். அடுத்து வந்து ஃபேராக பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லா ஃபேராக படிச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஃபேராப் வந்துடும். அதை வச்சு நீங்கள் வந்து அந்த எந்த ஃபேராப் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் கேட்டால் அந்த ஃபேராப்பை 4 ஃபேராப்பே ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபேராப் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு வேறு ஃபேராப் படிக்கிறது அவசியமே இல்லை, இந்த ஃபேராப் மட்டும் படித்தா போதும். அதுக்கடுத்து வந்து ரஃப் காப்பி, ஃபேர் காப்பிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் 5 மார்க்ஸ் வந்து அது ரொம்ப நம்ம ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். அடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து வந்து எரர் ஸ்பாட் வரும், எரர் ஸ்பாட்டாக ரொம்ப ரொம்ப ஈஸி, சின்ன ஈஸியாக கண்டுபிடிக்க மாதிரி எரர் ஸ்பாட் தான் நிறையா இருக்கும், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன் கேஸ் ஆஃப் இன்ஸ்பைட் ஆஃப் நமக்கு வந்து 2 கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து எது கரெக்டாக சூட் ஆகும் அந்த மாதிரி போடுவோம் பார்த்தீங்களா, அது நம்ம வந்து ஒரு டேஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை வச்சு ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணுறது. அதுக்கடுத்து பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி ஈஸியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை படிச்சிங்கனாலே போதும், கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும், நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட்